ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ் அம்ஜியா. டுடே நம்ம சேனலில் முதல் காதல் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, நேற்றுக்கு முதல் காதல் இன்னைக்கு முதல் காதலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாடா. ஏன்னா முதல் காதலில் இன்னுமே இன்னும் இது எக்ஸப்ட் இன்னுமே ஒரு பார்ட் தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் முதல் காதல் தான் வரும். இது நம்ம முடிச்சுட்டு பொறுமையாக மற்ற எஃப்எஃபோட அதெல்லாம் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிடா, இப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்துங்கடா. டயங்கோட ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு டயம் என்னாச்சு? ஏய், என்னடி என்னாச்சு? என்ன உன் அப்பா சொன்னதும் என்னை கழட்டி விட பார்த்துட்டில்ல? இதான் இந்த பொண்ணுங்களோட புத்தியே இதான். அட்லீஸ்ட் நீயாவது அப்படி இருக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் தப்பு பண்ணிட்டேன். தப்பு எப்பவுமே நான் தப்பே பண்ண மாட்டேன். ஆனால் லவ் விஷயத்தில், உன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. கரெக்டு தான், உன் அப்பா பெரிய ஆஃபீஸரு. கொஞ்சமாவது யோசிச்சிருந்துருக்கணும். என் மச்சான் அப்பவே சொன்னான், அவன் போலீஸு, செட் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டான். என்ன இந்த மரம் மண்டைக்கு புரிஞ்ச விஷயம் இந்த இந்த மனசுக்கு புரியல. என்ன பண்ணுறது? லவ் பண்ணி தொலைஞ்சிட்டனே. அதான் நீ நான் சொல்லும்போது இன்னும் சொல்லியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் தோணியிருக்காது. ஆனால் இத்தனை நாள் ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்கிற பார்த்தியா, இங்கே தான் நீங்கள்லாம் நிற்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போயிடுவேன், நீ அந்த சன்னி பின்னாடி திரிவ. அதானே நடக்க போகுது. அதான் நடக்க போகுது, வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. எதுக்கா இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க? தப்பாக பேசுகிறேனா? நான் தப்பாக பேசுகிறேனாடி? என்ன நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதே நீ டென்த்து தானே படிச்சுட்டு இருந்த? நான் இந்த படிச்சுட்டு இருந்தேன். அப்போ உனக்கு தெரியல அந்த சின்சியாரிட்டி. அப்போவே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நான் 3 வருஷம் படிச்சுட்டு உன் காலில் வந்து விழுந்து கிடக்குறேன்னு சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே. தயம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னடி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்? மயிறு மண்ணாங்கட்டி லொட்டு லொஸ்க்குன்னு. எனக்கு எதுவும் தேவையில்லடி. நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், நீ எனக்கு வேணாவே வேணாம். எவன் கூடவோ எப்படியோ கெட்டு போடி. உனக்கு அந்த சன்னியாவன் தான், அந்த மயிறு தான் உனக்கு கரெக்டாக இருப்பான். நான்லாம் செட்டே ஆக மாட்டேன் உனக்கு. உன்னை போயிட்டு ஒர்த்து ஃபிகர்னு சொல்லிட்டு அவனெல்லாம் போய் அடிச்சல்ல, எல்லாம் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? போடி போ, அவங்க எச்ச பொறுக்கிட்டு இருப்பான் போ. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க. இத்தனை நாளாக உருகி லவ் பண்ணது 1 மினிட்ல விட்டுட்டு போகுது, அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்படியே நீ டவுன் போட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. மழையும் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. உங்களுக்கு ரெயின் அந்த ட்ராப் விடுறதுக்கு கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலை. அப்படி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே மழையில் நனைஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கும் போய் சேருவீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, என்னம்மா மழையில் நனைஞ்சு வந்திருக்க, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? இல்லைப்பா, அது ஃபோன் டெட் ஆயிடுச்சு, அதான். சரிம்மா, அவங்ககிட்ட பேசுனியா? பேசுனேன்ப்பா. என்ன சொன்னா? நோ சொல்லிட்டான். என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, நோ சொல்லிட்டான். இனிமேல் நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? இல்லைப்பா, மூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இட்ஸ் மை கேர்ள், 2 இயர்ஸ் நல்லா படிமா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு நடப்போன மாதிரி உங்கள் அப்பா சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு மேலே போகிறீங்க. ஸோ மேலே போயிட்டும் அப்படியே உட்காந்து அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு, கொஞ்ச நாள் இப்படிதாம்மா, கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமோட டோர்கிட்ட நின்று ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிடுறாரு அவர். ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே தான் ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. நீங்கள் 11th கம்ப்ளீட் பண்ணி 12th போயிட்டீங்க. உங்களுக்கு தயங்க பற்றி எல்லாமே தெரியும். பிகாஸ் ஜேகே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அடிக்கடி. உங்களை பற்றி டேக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எதுவுமே தயாங்குக்கு தெரியாது. அதை பற்றி கேர் பண்ணி ஜேகே கிட்ட கேட்குறதும் இல்லை தயாங். அந்த மாதிரி தான் உங்கள் 2 பேருக்குள்ளாடியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே ஸ்கூலில் இருக்கீங்க. அன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெக் பண்ணி கேட்டனால பிரின்ஸிபல் இருந்துட்டு அன்றைக்கி ரீயூனியன் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏய் மயன் ஜங்குக் வந்துட்டாருடி. என்ன ஜங்குக் வந்துட்டாரா? கூட அவனும். அவனை காணுமே. ஏய் என்னடி ஒழுங்கா பார்க்கலையா நீ? ஏய் அவர் மட்டும்தான் வந்தாரு. அவர் கூட யாருமே இல்லை. ஜிமின், ஃபெலிக்ஸ், யோன்ஜூன் யாருமே இல்லை. அவர் மட்டும்தான் வந்தாரு. ஏய் லூஸ் மாதிரி உளராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த விண்டோ சைடு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்க ரூமை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஏய் பாத்தியா, லாஸ்ட் இயர் 12th கம்ப்ளீட் பண்ண தாயம் எவ்வளோ செக்ஸியாக வந்திருக்கான்ல. எக்ஸாக்ட்லிடி, ஷார்ட் கூட போடாமல் எவ்வளோ செக்ஸியாக மாசாக இருக்கான்ல. ஆமாண்டி, ஆனால் இந்த ஒயன் அவனை பிரேக்கப் பண்ணியிருக்கவே கூடாது. இவ்வளோ மாசாக இருக்கான். இவனை போயிட்டு யாருக்காவது பிரேக்கப் பண்ண தோணுமா? ஆமாடி, அதான் எனக்கும் புரியவே இல்லை. எவ்வளோ செக்ஸியாக இருக்கான்ல. நீ வேணா பாரு, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னா நான் ஒரே அட்டம்ப்டில் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஏய் நான் மட்டும் பின்ன சும்மாவா? அந்த மாதிரி ஃபிகரை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஏய் சிக்குஜிக்கா, என்னடி தாயம் வந்திருக்கான்? ஏய் என்ன சொல்கிற? வந்தால் ஜேகே கூட தான் வரணும். இல்லடி, சம்திங் வென்றாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கூல் உங்கள் கிளாஸ்க்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தயாங் சைட் வந்தா அவன் அப்படியே மாசா பயங்கரமாக குடிச்சிருக்கான். அவன் உடம்பெல்லாம் அவ்வளவு ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஒன் ஹேண்டில் பாட்டில், ஒன் ஹேண்டில் சிகரெட், வாயில் சுவிங்கம், அப்படியே ஐஸில் கூலிங் கிளாஸ், இப்படியே மாசாக நடந்து வந்துட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் வலிஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க. சில பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஓடி வந்து, தயாங் எப்படி இருக்க? ஃபைன் ஃபைன். 12th கேர்ள்ஸ் எங்கே இருக்காங்க? 12th கேர்ள்ஸா? எதுக்கு தயாங் கேட்குற? கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். எங்கே இருக்காளுங்க? உங்கள் கிளாஸில் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓ, என்னோட கிளாஸில் தானா? ஓகே டியர் கேர்ள்ஸ், தேங்க்யூ. தயாங் என்ன இவ்வளோ மாசாக மாறிட்ட? தயாங்னாலே மாசு தான், அதில் என்ன மாசு இருக்கு இல்லை? தயாங்னாலே மாசு தான். சரி சரி, ஓடி போங்க. அவங்க சொட்ட தலையன் பிரின்சிபல் எல்லாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவான். இந்த ஜோலியில் பார்க்க வேணாம் உங்களெல்லாம். ஓடிப்போங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான். நீங்கள் எல்லாம் நிற்கிற கிளாஸ்க்கு. ஸோ எல்லா கேர்ள்ஸும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி தள்ளிட்டு இருக்காங்க. நீ சிக்குஜிக்கா, இந்த பொண்ணுங்க பேசுகிறது மட்டும்தானே தெரியுது, இந்த பையன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற அப்படியே பயங்கர க்யூரியஸாக பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த 1 இயரில் நீங்கள் தயாங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவனோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஜங்குக்னால உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கும் பயங்கர க்யூரியஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ மற்ற கேர்ள்ஸ்லாம் அப்படியே பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காளுங்க. எதுக்கெல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? ட்ரெஸ் போட்டுட்டு தானே நிற்கிறீங்க, எல்லாம் வழியா போ போ போ, சொட்டத்தலை மிஸ் பண்ணுவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே துரத்தி விட எல்லாரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கேர்ள்ஸ் கூட நீங்களும் போகலான்னு பார்க்கும்போது, நாங்க போகிற? போகிறேன். நாடி சொட்ட தலை ஒன்னெல்லாம் மிஸ் பண்ண மாட்டான், இங்கே இரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க. சிக்குஜிக்காவும் உங்க கூட நின்றுட்டு இருக்கா. என்ன சிலுக்கு, நீயும் உங்க கூட நின்றுட்டு இருக்க. ஜேகே அங்கே உனக்காக ஏர்லி வெயிட்டிங். அதுவும் இந்த லுக்கில் ஒன்றை பார்க்க ஏர்லி வெயிட்டிங். வெளியே நிற்கிறான். போய் என்ன டான்ஸ் பண்ணீங்களோ அதை ஆடி காட்டு முதல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்குஜிக்காவும் அப்படியே வெளியே ஓடிடுறா. இங்கே தயாங் தான் அப்படியே டீச்சர்ஸ் உட்கார்ற சேரில் மாசா உட்கார்றா. என்ன மிஸ் மின்வாயன், எப்படி இருக்கீங்க மிஸ் மின்வாயன்? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீ தாண்டி. நல்லா இருந்த பையன் மங்கி மாதிரி மாறிட்டேன். எல்லாம் என் நேரம். அப்படிலாம் இல்லையே, நல்லா தான் இருக்க. மாசா பேசுற, பேசு மாசா பேசு. தயாங்கோட பொண்டாட்டில மாஸ் கொஞ்சம் பக்காவா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. பேசு. தயாங் இங்கே பாரு, வெளியே போ. நம்ம 2 பேரும் தான் இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு போட்டுமே, பேசட்டுமே. பேசக்கூடாதா? அவன் புருஷன்டி, அவன் புருஷனையும் பொண்டாட்டியையும் தனியாக இருந்தால் அப்படி இப்படி தான் பேசுவாங்க. பேச மாட்டாங்களா? பேசுவாங்க தானே? ஆமாம் கரெக்டு, பேசுவாங்க.
என்னடா தாங்க பேசுவாங்க பேசுவாங்க. கரெக்டு. ஆ சொல்லு பொண்டாட்டி, எப்படி இருக்க? 1 இயர் புருஷன் இல்லாம சன்னி கூட அப்படியே ஆடிட்டு திரிவியே. தயம், சன்னியை பற்றி பேசாத. சரிதான், நம்ம 2 பேரும் தானே உட்காந்துட்டு இருக்கோம். சன்னியை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? சரி சொல்லு, என்னை பற்றி சொல்லு. என்ன? நீ உன்னை பற்றி சொல்ல வேணாம், நான் என்னை பற்றி சொல்கிறேன். குடிகாரம் ஆயிட்டேன்டி. பாரு, கிளாஸு, சிகரெட்டு, வாயில் ச்விங்கம்மு, ஷர்ட்டை கூட போட மறந்துட்டேன். உன்னை பார்க்க வேண்டிய அவசரம் சொன்னான். ஜேகேடே ஷர்ட்டை போட்டுட்டு வாடா, ஏன்டா அவுத்து போட்டுட்டு வர்றேன்னு கேட்டான். நான் தான் எதுக்கிட்டா ஷர்ட்டு அது இதெல்லாம், இதை பார்த்து தானே மயங்குறாளுங்க அப்படின்னு சொன்னேன். வாய்ப்புள்ள அப்படியே காரை ஓட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கு மேலே என் வாயிலேருந்து என்னத்தை கேட்குறதாவன். தாயம், இங்கே என்ன முதல்ல போ. என்னடி போன்னு துரத்துற? லவ் பண்ணும்போது வாங்குவீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போன்னு சொல்கிற. சரி, எக்ஸ் தானே, கொஞ்சம் அப்படியே சைடில் வச்சுக்கோ. தாயம், இங்கே பாரு, என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத. இங்கேருந்து முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. வாய்ஸ் ரைஸ் பண்ணா வந்துருமா? ஏய், நான் இருக்கும்போதே என்னை கழட்டி விட்டுட்டு சன்னி கூற தெரியல எச்சக்கலை தானடி நீ. ஏய், இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் இங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போல நான் கத்திடுவேன். ஓ கத்து, பலவங்கமாக கத்து. அதுக்கப்புறம் அப்பங்காரன் வருவான் போலீஸுங்கிற பேரில், ஸ்டேஷனில் வச்சு முட்டி தட்டுவான். அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உன்னை ஒரு தேடி வர மாட்டான். அதுவும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என்ன மாதிரி நீயும் ஒண்டிக்கட்டையாகவே இருந்துருவியே. அதான் எனக்கு ஹாப்பினஸ். கத்து, தாராளமாக கத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு பப்பரப்பேன்னு உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு கோபமாக வருது. ஸோ இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? குடிக்கிறியாடி? நான் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். குடிக்கிறியா? நிறைய இருக்கு, ஆஃப் பாட்டில் வீதம் வச்சுருக்கேன், ஆஃப் பாட்டில் தான் குடிச்சிருக்கேன். குடிக்கிறியா? தயம், இங்கேருந்து முதல்ல வெளியே போன்னு சொன்னேன். வெளியே போகணுமா? ஏன்டி நீ வெளியே போ. எதுக்கு வெளியே போ சொல்ற? நீ வெளியே போ. தயாங், என்ன உங்கள் அப்பங்காரனுக்கு ஃபோன் பண்ணணும் நீ? நான் மொபைல் எடுத்து வச்சுட்டேன். வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. மொபைலு, பீர் பாட்டிலு தான் கொண்டு வந்தேன். பீர் வேணான்னு சொல்லிட்டேன். சிகரெட் வேணுமா? ஸ்மோக் பண்ணுறியா பொண்டாட்டி? ஷோ வேணாமா? சரி விடு, உன் அப்பங்காரனுக்கு ஃபோனை போட்டு தயாங் இங்கே தான் இருக்கான், தூக்கிட்டு போக சொல்லு, ஜெயிலுக்கு தூக்கிட்டு போக சொல்லு சீக்கிரம். ஷோ தயாங், இங்கேருந்து ஒழுங்கா கிளம்பணுமா? வருத்தம்டி, அப்பா எனக்கு வருத்தம். முடியாது, அப்பா வராமல் இங்கே இருந்தெல்லாம் போக மாட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட ஃபோன் எடுத்து ஸ்பீடாக அப்படியே நம்பர் போடுறீங்க. ஹலோ, என்ன விஷயம்? இங்கே முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி அதில் வைக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டர் அப்படியே ஜெகே வந்து நிற்கிறான். என்னாச்சுமா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே ஜெகே திரும்பி பார்க்க, தயாங்கா மச்சான் வட்டியா மச்சான், அப்பங்காரனுக்கு தானே ஃபோனை போட சொன்ன, இவன் என்னைக்கிடி உனக்கு அப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவை பார்த்தா, பொலராதடா, வா போலாம். மச்சான் வரமாட்டேன்டா, இது குடிக்கிறேன்னு சொன்னான், குடிக்கட்டும். நான் எப்போ சொன்னேன்? ஓ சொல்லலையாண்டா. பைத்தியம் மாதிரி வளராதடா, யாராவது பார்க்க போகிறாங்க, எந்திரிச்சு வா கிளம்பு. கிளப்பாதடா, இருடா, அழகி நிற்கிறாள்ல, அழகை ரசிச்சுட்டு போவோம். பைத்தியமா உனக்கு? இல்லை கிறுக்கு மாதிரி நடிக்கிறியா? கிறுக்கு பூ மாதிரி பண்ணுறியா நீ? ஏன்டா என்ன திட்டுற? மச்சான், ராணியை நம்பாதடா, திருடி கள்ளி அவ, பார்க்குறா பாரு நல்லா. மச்சான், இவளெல்லாம் நம்பாத. she hate you, she hates me also, so நம்பாத, இவெல்லாம் கிறுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அது வரைக்கும் தயாங்க பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் அனதர் சைட் பார்க்குறீங்க. தயா, நம்ம அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ வா கிளம்பு. அப்புறமா பார்த்துக்கிறதா? அதெல்லாம் முடியாது, இப்போ எனக்கு ஒரு தீர்வு தெரியணும். அப்பங்காரனை கூப்பிட்றாளா? இல்லைன்னா நான் அங்கே வரமாட்டேன். ஷோ தயாங்கா, நீ தான் இப்போ கிறுக்கு பூ மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரிக்கே, இங்கேருந்து கிளம்பு.
என்னை திட்டுறல, டேய் இன்னையிலேருந்து நானும் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்டா. ஷோ டேய், நான் ஒன்றும் ஃபிகர்லடா நீ பிரேக்கப் பண்ணுறதுக்கு. சட்டான்ல சரிதான், இன்னைக்கே டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிடு. நைட்டே சைன் பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கே நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். டேய், நம்ம பொண்டாட்டி இல்லைடா டிவோர்ஸ் தரதுக்கு. ஆமாம்ல, அதுவும் சரிதான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு போகிறதுக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் இல்லையா மச்சான்? ஆண்டவரே, டேய் உன்னை அவர் நல்லா நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்காருடா. யாரு மந்திரிச்சு விட்டா நேத்தைக்கு? அந்த இந்த பூசாரி தானே? ஷோடி, ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பேசுகிற? மச்சான் நான் போகிறேன் மச்சான், நான் போகிறேன். நீ அதான் மச்சான், நான் வந்து இந்த பெரிய பீச்சாக பார்த்து அங்கே போயிட்டு பெரிய பாயா விரிச்சு படுக்க போகிறேன் மச்சான். தொயங்கோ ஜேகே கோவப்படாத, தூக்கிட்டு போ, நீ தூக்கிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க வேணாம், தூக்கிட்டு போ. ஷோ வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட வயசில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஜேகே அப்படியே தூக்கிட்டு போகுது. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு தயாங் பேசுனதை பார்த்து சிரிப்பாக வருது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போய் சிக்கா பக்கத்தில் உட்காருங்க. என்னடி ஆச்சு? ஜேகே அப்படியே வந்தார், அதுக்கப்புறம் அவர் காணும். அது இல்லடி, அது ஒரு சின்ன ப்ராப்ளம், அவர் போயிருப்பார். எல்லாம் ஒன்னால தான், அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கா அப்படியே மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்கா. இப்போ நான் முக்கியமா இல்லை அவர் முக்கியமா? எனக்கு அவர் தாண்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இருக்க. நீங்கள் இருந்துட்டு எல்லாம் எனக்கு தேவடி, எல்லாம் உனக்கு தேவைதான், அவரே போக வச்சுட்ட, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிபுஜிக்கு அப்படியே சரிப்பாக உட்காந்துட்டு இருக்கா. ஸோ உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருது. இப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு நல்ல மார்க் வருது, நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு, ஏம்மா நீ பேசாமல் அப்ராட் போய் படிக்கிறியா? அப்பா இங்கே பாருங்கள், 2 years ஸ்டடீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணியாச்சு. இனிமேல் நான் சொல்கிற காலேஜில் தான் என்னை நீங்கள் சேர்க்கணும். சரிம்மா, உனக்கு எந்த காலேஜ் விருப்பம்னு சொல்லு, அந்த காலேஜ்லேயே சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டைம் படிக்கிற காலேஜ் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த காலேஜ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. என்னோடய மார்க் வச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா நான் இதுக்கு மேலே படிக்கலை அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிவிட்டு அங்கேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஸோ அதான் உங்களோட காலேஜோட ஃபஸ்ட் டே. நீங்கள் அப்படியே ஷார்ப்பாக ரெடி ஆகிட்டு கிளம்புறீங்க. ஸோ சிக்காவும் வரா. ஒயன் என்னடி அதே காலேஜில் சீட் எடுத்திருக்க? ஆமாம். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் காலேஜை பற்றி சொல்ல வந்தாங்க. நான் அதுக்கு மேலே படிக்க மாட்டேன், அந்த காலேஜில் படித்தா படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓ இப்படி சொல்லிட்டியா? உங்கள் அப்பா கிட்டே என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்கிறது, அப்பா கிட்டே இந்த காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். ஏம்மா அந்த காலேஜில் என்ன இருக்குன்னு கேட்டார். இல்லைப்பா, அந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே வேலை கிடைக்குது, அதனால நான் அந்த காலேஜுக்கே போகிறேன்னு சொன்னேன். அப்பா ஓகே சொல்லிட்டாரு. கொடுத்து வச்ச வாழ்க்கடி. கரெக்டு, கொடுத்து வச்ச வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசி போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே போய் காலேஜுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. அப்படியே உள்ளே போனால் ரேகிங் குரூப்பு அங்கங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயா செட்டப் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. போச்சுடா, இந்த காலேஜ்லேயும் ரேகிங் ஆடி. பிரச்சனை இல்லை, நம்மளை சேர்ந்த மாட்டாங்க. ஏன்? ஜேகே அதெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்க. ஜேகே ஓ சரி, அவங்கெல்லாம் இப்போ வரமாட்டாங்களா? அவங்க வரதுக்கெல்லாம் லேட் ஆகும்டி. ஓ ஓகே வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. அவங்க யாரும் நோட்டும் பண்ணல. ஸோ நீங்கள் ஸ்பீடாக அங்கே கிளாஸ்க்குள்ளே போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி யாரும் சீண்டவே இல்லை? இங்கே தயாங்கோட கேங்குக்குன்னு ஒரு பயமே இருக்குடி. அப்படியே ஜேகே தயாங் 2 பேரும் என்ன சொன்னாலும் இந்த காலேஜில் அப்படியே தட்டாமல் கேட்பாங்க. அதுதான் நம்மளெல்லாம் அப்படியே விட்டது. ஆமாம், என்ன அடையாளம் சொல்லி நம்மளெல்லாம் சொல்லியிருக்கோம்? வேற என்ன, ஃபோட்டோ தான். ஃபோட்டோ இருக்க பயமே. கரெக்டு தான், நீ தான் இன்னும் வளராமல் இருக்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிளாஸுக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே பிரேக் டைமும் ஆகுது. நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. பூஜிகா இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுடி, நான் இன்னும் தயங்க பார்க்கவே இல்லை. கொஞ்சம் அமைதியாக இரு. அவன் என்ன அப்படியே அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு உலவிட்டு இருப்பானா? அவெல்லாம் காலேஜ் சீனியர், அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர் பாடல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க.
அப்போ அப்படியே தயங்க உங்களை க்ராஸ் பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் தயங்க பார்க்குறீங்க, தயங்க உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே திரும்பிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ நீங்கள் திரும்புறீங்க. என்ன என்னடி ஆ சன்னி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்கிறதும் சீட் வாங்கி சேர்ந்துட்டியா? என்ன அவ்வளோ லவ் பெரிய அளவில் ஷோப்பாடியோ ஜேகே பாராடி 1 year of love என்கிட்ட 1 year of love அவங்கிட்ட அவனை விட ஸ்பெஷலாக எவனாவது வந்தா அதுக்கும் மேலே அப்படியே போயிடுவாங்க. என்ன கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க நீங்கள் அப்படியே இழுத்து தயங்கோட கன்னத்துலேயே ஒன்று விடுறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு. அப்போ தயங்க அப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு உங்களை பார்க்க உனக்காக இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன் பாரு, என்ன நானே என்னோட செருப்பை கழட்டி அடிச்சுக்கணும் சீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, இன்க்ளூடிங் ஜங்குக்கு அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு நிற்கிது. அடி அடி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்த ஒயன் என்ன இப்படி ஃபயராக மாறிட்டா? சரிதான், இவன் பேசின பேச்சுக்கு கன்னத்தில் அடித்ததோட விட்டாலேன்னு சந்தோஷப்படணும். ஏண்டா ஜேகே சொல்கிறா மச்சான். என்னடா அடிச்சுட்டு போகிறா பார்த்துட்டு நிற்கிற? இல்லைடா பொண்ணு இல்லை, எப்படி கையை வைக்கிறது இன்னைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிளம்புறான். எனக்கு இன்னைக்கு சங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியும் அப்படியே பின்னாடி போகுது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்டோர் ரூம்குள்ளாடி வந்துட்டு நின்றுட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. ஒயன் சனி இங்கே பாரு, நானே என்னமோ மாதிரி நின்றுட்டுருக்கேன், ஒழுங்காக இங்கேருந்து போ. ஒயன் நீங்கள் பாரு, நான் ஸ்கூலில் படித்த சனி மாதிரி கிடையாது, நான் இப்போ மாறிட்டேன். தயாங் சொன்னது உண்மைதானோன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் ஒயன் அக்செப்ட் மை லவ். ஹே இங்கே பாரு, எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்கிறது உன்னை என்னால் லவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏய் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? நான் தான் மாறிட்டேன்னு சொல்கிறேன்ல, நீ மாறிட்டா உடனே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னு நினச்சியா? இங்கே பாரு, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ சனி இருந்துட்டு அப்படியே உங்களோட வாயை வந்து பிடிக்கிறான். என்னடி வாய் இருக்குன்னு ஓவராக பேசுகிற, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனோட கன்னத்தில் இழுத்து ஒன்று வைக்கிறீங்க. சீ உனக்கு என்னடா, அவகிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் உனக்காக தான் வந்து செத்தேன்னு, அதுக்கப்புறம் நீ வேற வந்துருந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. பாரு, இதுக்கு மேலே என்னோட லைனை க்ராஸ் பண்ண இவ்வளோதான், எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்ட் டுமாரோ போடுறேன். ஓகேவா? டாடா, லவ் யூ லாட்ஸ்.